எம்பி ராசா பேருந்து நிலையம் கட்டப்படவுள்ள இடத்தை ஆய்வு செய்து பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை துவக்கினார். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மேட்டுப்பாளையம் முகாம் அலுவலகத்திற்கு வந்திருந்த நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா மலைவாழ் மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய கோபனாரி பள்ளியின் கழிப்பிட வசதிகளை மேம்படுத்த தனது சொந்த நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாயை வழங்கினார். தொடர்ந்து மேட்டுப்பாளையம் நகராட்சியில் கட்டப்படவுள்ள புதிய பேருந்து நிலையத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து சிக்கதாசம்பாளையம் பகுதியில் 1,70 லட்சம் மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணியை தொடக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து வீரபாண்டி பேரூராட்சியில் நாடாளுமன்ற தொகுதி வளர்ச்சி நிதியில் அமையவுள்ள நியாய விலைக்கடை கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளை துவக்கி வைத்தார். ஏசி வெயிட்டிங் ஹால், குளிரூட்டப்பட்ட அறை, புதிய ஒரு பேருந்து நிலையத்தை எல்லா வசதிகளோடும் அதிநவீன வசதிகளோடு முதலாக தமிழ்நாட்டிலே நம்முடைய மேட்டுப்பாளையம் நகரத்திற்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர்களும் அரசியலில் எங்களை எல்லாம் ஆளாக்கிய எங்களுடைய பழைய திருச்சி மாவட்டத்தினுடைய செயலாளர், இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் இருக்கின்ற அண்ணன் மாண்புமிகு நேரு அவர்களும் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று வழங்கியிருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட பணிகள் எல்லாம் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பக்கத்தில் இருக்கிற குடிநீர் திட்டம், விளாமரத்தூர் குடிநீர் திட்டத்தை நீண்ட நாள் இடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதையும் நாங்கள் போய் பார்வையிட்டு அதற்காகவும் 22 கோடி ரூபாயை பெற்று இன்றைக்கு அதற்கும் டெண்டர் விட்டு வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கு ஏறத்தாழ 60 கோடி ரூபாய் 60 கோடி ரூபாயை இந்த ஆண்டு மட்டும் கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி நீலகிரியில் இருக்க குன்னூர், உதகையில் இருக்கின்ற பெரிய மார்க்கெட், வெள்ளக்கார கட்டின மார்க்கெட், அதற்கு இன்றைக்கு 60 கோடி ரூபாயை முதலமைச்சர் நாங்கள் கேட்டுக்கொண்டு வழங்கியிருக்கிறார். அதே போல தாளவாடியில், அது மலைப்பகுதி, அங்கே லிங்காயத்தில் இருக்கிறார்கள், பழங்குடி மக்கள் இருக்கிறார்கள். அந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் 10வது போல படிக்கிறதே கிடையாது. ஏன்னா கீழே இறங்கி வர முடியாது, மலையில் இருக்கு. அதுக்கு மேலே நாங்கள் பள்ளிக்கூடம் இல்லை, 12வது வரைக்கும் தான் படிக்கலாம். எனவே அந்த பகுதிக்கு நான் இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக மீண்டும் வெற்றி பெற்று நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற நேரத்தில் அவரிடத்திலே போய் சொன்னேன். சத்தியமங்கலத்தில் காலேஜ் இருக்கு, மேட்டுப்பாளையத்தில் காலேஜ் இருக்கு, மேலே ஊட்டியில் காலேஜ் இருக்கு. பாவம் மலைவாழ் மக்கள், லிங்காயத்துக்கள், பெண் பிள்ளைகள் படிக்க முடியவில்லை, ஒரு கல்லூரி வேண்டும் என்று கேட்டேன். அந்த கல்லூரி சென்ற ஆண்டு தொடக்கப்பட்டு இன்றைக்கு ஏறத்தாழ 400 பிள்ளைகள் இங்கே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் நாங்கள் சொல்லுவதற்கு காரணம், எளிய முறையிலே முதலமைச்சரை அணுகி என் தொகுதிக்கு இதையெல்லாம் தாருங்கள் என்று கேட்கின்ற உரிமையும் அந்த இடமும் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் உங்களுக்கு இந்த பணிகள் எல்லாம் நடைபெறுகிறது. இங்கே சொன்னார்கள், வளர்ச்சி பணிகள் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய முதலமைச்சருக்கு மிகப்பெரிய பணி தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய மட்டும் இல்லை, மேட்டுப்பாளையம் நல்லது செய்ய மட்டும் இல்லை, அவருக்கு இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய பணி இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பணி இருக்கிறது. நான் நாடாளுமன்றத்தில் ஒரு 25 ஆண்டு காலமாக டெல்லியில் இருக்கேன். இந்த மாதிரி பொய் சொல்ற ஒரு பிரதமரை நான் நாடாளுமன்றத்தில் பார்த்ததே இல்லை. 37,000 கோடி கேட்டோம். தூத்துக்குடி, திருநெல்வேலி பெரிய வெள்ளம், சென்னையில் பெரிய வெள்ளம், வடிகிறதுக்கு 4 நாள் ஆயிடுச்சு. நேராக நாங்களே போய் இருந்து எல்லாம் செஞ்சு 37,000 கோடி செலவு பண்ணி நாங்கள் 40 எம்பிக்கள் 39 எம்பிக்கள் கத்தி கத்தி கேட்டோம் 37,000 கோடி என்னாச்சுன்னு. அதுக்கு அங்கே சொல்கிற பதிலை பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்கு. நல்லா கவனிங்க, பெண்கள்லாம் வந்துருக்கீங்க. நம்ம கட்டுற வரி பணத்தில் என்ன செய்வாங்கன்னா மானியம் நிதிக்குழுன்னு ஒன்று இருக்கு. இந்தியா ஃபுல்லாக கொடுக்குற வரி பணத்தை கொண்டு போய் டெல்லியில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பிரித்து போடுவாங்க. பஞ்சம் வந்தா, வெயில் வந்தா, மழை வந்தாலும் வரலனாலும் ஒரு மாநிலத்துக்கு ஒரு தொகை ஒதுக்குவாங்க. அப்படி ஒதுக்கும் போது அறிஞர்கள்லாம் உட்காந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ்நாட்டில் கடற்கரை இருக்கு, புயல் வரும், அந்த கொஞ்சம் கூட கொடுங்க, காஷ்மீரில் ஒன்றும் இருக்காது, குறைச்சி கொடுங்க அப்படின்னு அப்படி பூகோளத்தை வச்சு போடுவாங்க. அப்படி நமக்கு ஒதுக்கப்பட்ட தொகை மழை வந்தாலும் வரலனாலும், பஞ்சம் வந்தாலும் வரலனாலும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இயற்கையாகவே நாம நீங்க கட்டுற வரி பணத்தில் ஒவ்வொரு ஆண்டும் வர வேண்டிய பணம் 1500 கோடி. அது தானா வரும். நமக்கு வந்திருக்கிறது பெரிய பேரிடர். எல்லாம் அரிசி போயிடுச்சு, ரயில் தண்டவாளமே இல்லை, ஒரு 10 லட்சம் ஏக்கர் பயிர் போயிடுச்சு, வீடு போயிடுச்சு. அவங்களே வந்து பார்த்தாங்க ஹெலிகாப்டர்ல. யாரு? நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்தாங்க, அங்க இருக்கிற அமைச்சர் வந்து பார்த்தாரு. எல்லாம் பார்த்துட்டு ஆமா பெரிய சேதம் ஒத்துட்டு போயிட்டாங்க. நாங்க நாடாளுமன்றத்தில் கேட்கிறோமா, வைத்த எரிச்சலா இருக்கு. 37,000 கோடி கேட்டிருக்கோம், பணம் என்னாச்சுன்னு கேட்கிறோம். அந்த பணத்தில் 1500 கொடுத்துட்டோம்னாங்க. ஐயோ, அது நாங்க கட்டின பணையா, எங்க தாய்மார்கள் கொடுத்த வரி பணம்,
அது சாதாரணமாக வர வேண்டிய பணம், வழக்கமாக வர வேண்டிய பணம். அந்த பணம் வந்துருச்சு. இங்கே பெரிய பேரிடர் வந்திருக்கு. உங்கள் கையில் இருக்க டெல்லியில் பணம் தனியாக வச்சிருக்கீங்களே, அதுலேருந்து என்ன கொடுத்தீங்கன்னா அதுதான் இதுங்க. இந்த வாழைப்பழங்கள் கேட்டுட்டீங்களா? தேசிய பேரிடர், பெரிய பேரிடர் வந்தா கொடுக்கறதுக்கு பணம் வச்சிருக்கீங்களே, ஒரு மாநில அரசாங்கத்தால் ஈடு கொடுக்க முடியல. திடீர்னு ஒரு பெரிய பூகம் வந்துருச்சு, அதுக்குன்னு ஆபத்துக்கு ஒரு பணம் வச்சிருக்கீங்க பல ஆயிரம் கோடி, அதுல இருந்து கொடுத்தீங்கன்னா அது எவ்வளவு கொடுத்தீங்கன்னு கேட்டா 1500. ஐயோ அது வேற பணம் என்ன, அதுதான் இது. கடைசி வரைக்கும் என்னால ஒண்ணும் பண்ண முடியல. இன்னைய வரைக்கும் நிர்மலா சீதாராமன் அந்த பணம் தான். இப்படி ஒரு அரசாங்கத்தை பாத்துறீங்களா? 37,000 கோடி பணத்தை கேட்டு ஒரு பைசா கூட கொடுக்காத ஒரு மத்திய அரசாங்கம். இந்தியாவுடைய ஒற்றுமை, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். அதான் பிரதமர் பேசுறாரு. ஒற்றுமை என்றால் என்ன? காலில் முள்ளு குத்துனா கண்ணில் தண்ணீர் வரும். அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்துனா எங்களுக்கு வலிக்கும், அங்கே வலிக்கணும்னா இங்கே வலிக்கும். இவ்வளோ ஒற்றுமையாக இருக்கணுமா? இப்போ தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ சாதம் வந்துருச்சுல்ல, உனக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சா? வரலையே. உங்களுக்கு தெரியுமா? சொல்கிறேன், எல்லாத்துக்கும் சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாம் சாமி கும்பிட்றாங்க, நான் கும்பிட மாட்டேன். எங்கள் அப்பா அம்மா அடக்கம் பண்ணுற இடத்துல சிவலிங்கம் தான் இருக்குது. நான் அதை கூட சொல்லலை. எங்கே பணம்னு கேட்டால் ஜெய் ஸ்ரீராம். என்னையாச்சு இந்த புயலுக்கு பணம்னு கேட்டால் ஜெய் ஸ்ரீராம். மதுரைக்கு எய்ம்ஸ் என்னாச்சுன்னு கேட்டால் பாரத மாதாவுக்கு ஜி. ரெண்டே தான், பாரத மாதாவுக்கு ஜி, ஜெய் ஸ்ரீராம். இந்த ரெண்டையும் கொடுத்துட்டா தமிழ்நாட்டில், இந்தியாவில் தேடும் பாலும் ஓடுங்கிற ஒரு அரசாங்கம் இருந்துட்டு, அதை எதிர்த்து நிற்கிற ஒரே முதலமைச்சரும் ஒரே மாநிலமும் தமிழ்நாடும் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி சொல்றாங்க. இங்க இந்த சாமியை காட்டி பூச்சாண்டி காட்டாத, மதத்தை காட்டி பூச்சாண்டி காட்டாத. எங்களுக்கு நம்பிக்கை உண்டு, சர்ச்சுக்கு போவோம், மசூதிக்கு போவோம், ராமர் கோயிலுக்கு போவோம். ஆனால் அதை காமிச்சு இங்கே அரசியல் பண்ணாதுன்னு சொல்லக்கூடிய ஒரே மாநிலம் எனக்கு தெரிந்து இந்தியாவிலேயே நாம இருக்கின்ற தமிழ்நாடு தான். அந்த முதலமைச்சர் தான் மேட்டுப்பாளையத்துக்கு இவ்வளவு திட்டங்களையும் தருகிறார். எனவே மாநிலத்தை காப்பாற்றுகின்ற பொறுப்பில் இருக்கிற அவர் இன்றைக்கு இந்தியாவை காப்பாற்றுகின்ற அந்த பொறுப்பிலையும் இருக்கிறார். இவரைத்தான் டெல்லி நம்பி இருக்கிறது. இந்த நாட்டை காப்பாற்றணும்னா அது தென்கோடியிலே இருக்கின்ற கலைஞருடைய பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினால் மட்டும்தான் முடியும் என்று நம்புகிறார்கள். நான் போய் சொல்றேன். எனவே அவருக்கு பின்னால் அணிவகுத்து நின்றுங்கள் என்று உங்களை எல்லாம் பணிவன்போடு உங்கள் பாதம் விட்டு கேட்டு இந்த அளவில் வாய்ப்பளித்த உங்கள் அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.